ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறுதானிய தோசை செய்யலாம். 3 விதமான சிறுதானியத்தை சேர்த்து மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் சோளம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிகப்பு சோளம் இருந்தா கூட அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே 1 கப்ல கம்பு எடுத்துக்கோங்க. நல்லா மொட்டு கம்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ராகி. நீங்கள் எதை அளந்தாலும் நல்லா கோபுரமாக இருக்க மாதிரி அளந்துக்கோங்க. அரிசி ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா சிறுதானியம் நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. இப்போ ரொம்ப நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஊறினா தான் நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா சீக்கிரமாக அரைஞ்சி வரும். இப்போ கிரைண்டரில் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா 10 to 15 நிமிஷத்துலேயே நல்லா அரைச்சிடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. தோசைக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ஒரு 5 to 6 மணி நேரம் இருந்தால் போதும், புளிச்சிரும். சிறுதானியத்துக்கு அதிக டைம் தேவையில்லை. இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்து வச்சுருங்க. 5 to 6 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ 5 to 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு பொறுமையாக தோசையை சுற்றி விடுங்க. நல்லா லேசாக தேய்ச்சி விடுங்க. நல்லா முறுமுறுனே வரும். இப்போ தோசையை நல்லா தேய்ச்சாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லேயே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம நார்மல் தோசை மாதிரியே இருக்குது. 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. சூப்பராக மல்டிகிரெயின் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான சிறுதானிய மல்டிகிரெயின் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி, என்ன சட்னி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.